ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, ஒன் சைடு லவ் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட இன்ட்ரொடக்ஷன் எப்படின்னா, நீங்களும் ஜேகேயும் வந்து சின்ன வயசுலேருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அப்பாவும் ஜேகேயோட அப்பாவும் வாலிப சிநேகிதர்கள், பக்கத்துலாம் வீடு. அதனாலே நீங்கள் வந்து ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் 2 வயசு வித்தியாசம். ஜேகே வந்து உங்களோட 2 வயசு மூத்தவங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்க மாட்டீங்க, வாடா போடா அப்படின்னு தான் பழகுவீங்க. ஜேகேயும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஜேகே மேலே உசுருன்னே சொல்லலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க. பட் ஜேகேக்கு வந்து உங்கள் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே கொஞ்சம் வில்லேஜ் சைடில் தான் இருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே வில்லேஜ் கேர்ள் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க. பட் ஜேகே அப்படி கிடையாது. ஜேகேக்கு வந்து மாடர்னாக தான் ட்ரெஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டோரிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் சீனே என்னன்னா, ஜேகேயோட வீட்டில் தான். நீங்கள் வந்து ஜேகேவை அடித்து எழுப்பிட்டு இருக்கீங்க. டே எரும மாடு எந்திரிச்சு தொலையாண்டா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற, எலும்புடா, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஜேகே லேட்டாக போனால் திட்டுவாங்க, ஜேகே எலும்புடா அப்படின்னு. ஜேகே 5 minutes இப்படி பண்ணாத ஜேகே, நீ 3rd year ஸ்டூடெண்டா, நீ லேட்டாக போனால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லைனா அப்படியா, ஃபர்ஸ்ட் டே லேட்டுன்னு கழுவி ஊற்றுவாங்க. ப்ளீஸ்டா, நீ தானே சொன்ன நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன், இப்போ ஏன்டா இப்படி பண்ணுற, இருடி ஒரு 5 நிமிஷம் நாள் பொறுக்கும்ல. டே ப்ளீஸ்டா, லேட் ஆயிடுச்சு ஜேகே. டே குக்கி, இப்போ எலும்பியா மாட்டியா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அதனால ஜேகே முறைச்சிட்டு எந்திரிக்காரு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன குக்கிங் கூப்பிடாதன்னு. நான் குக்கிங் கூப்பிட்டாதான் நீ எந்திரிக்கிற. இதுக்கப்புறம் நீ கூப்பிட்டான்னு வச்சுக்கேன், அடி வாங்குவேன்ட்ட ஒயன். எப்போடா குக்கி அப்படின்னு நீங்கள் வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை அடிக்கிற மாதிரி வந்தோன்னா நீங்கள் அப்பா ஓடிடும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ரூமை விட்டு வெளியே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகேயும் குளிக்க போயிறாரு. அப்புறம் ரூம் விட்டு வெளியே வந்து நீங்கள் ஓடி வந்ததை பார்த்துட்டு ஜேகே நம்ம ஏன்டி இப்படி ஓடி வந்துட்டு இருக்க, பின்ன என்ன ஆண்டி உங்கள் பையனை எழுப்பதுக்குள்ள என் உயிர் போகுது, என்னாச்சு, எழும்பவே மாட்டேங்கிறான், கஷ்டப்பட்டு எழுப்பி விட்ருங்க உங்கள் பையனை. சரிடி, அவனை பற்றி தான் தெரியும்ல, அப்புறம் என்ன. என்ன ஒயன் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போகிற, எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டியா? எல்லாம் ஆண்டி பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, ரேகிங் பண்ணுவாங்க ஆண்டி, அதான் பயமே. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஜேகே இருக்காங்களா, அவன் பார்த்துவான், அவன் கிழிப்பான், அவன் ஒன்றும் பார்க்க மாட்டான், அவன் என்ன கண்டுப்பானான்னு கூட தெரில. சரி விடு, நான் அவனை பற்றி தான் தெரியும். ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வரார். என்னடி போகலாமா, இப்படி சாப்பிட்லையா? இல்லைம்மா நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன், நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், நான் போயிட்டு வரேன், பாய்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை கூட்டிகிட்டு வராரு. நீங்களும் பைக்கில் தோண பேசிகிட்டே இருக்கீங்க. ஜேகே இப்படி தான் பேசுவார். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து ஒரு வளைவில் திருப்பி அப்படி தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் காலேஜ் வரும். அந்த வளைவுக்கிட்டே ஜேகே இறக்கி விட்டுருவார். நீங்கள் ஏன்டா என்ன ஆச்சு, காலேஜ்குள்ளே விடலையா, இறங்கு. என்னடா இறங்குன்னு சொன்னேன் ஒயன். இப்போ ஏன்டா இங்கே இறக்கி விட்ட, இந்த பாரு காலேஜில் நீ என் ஃப்ரெண்டுன்னு யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? ஏன்டா சொல்கிறேன்ல, யாருக்கும் தெரியக்கூடாது நான் உன் ஃப்ரெண்டுன்னு. நம்ம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணணும், ஓகேவா? இதுக்கப்புறம் நீ காலேஜ் பஸ்ஸில் வந்துக்க, நான் ஒன்றும் பிக்கப் பண்ண மாட்டேன். என்னது, அப்போ எங்கள் அப்பாட்ட நீ பெருசாக சொன்னால் நீயே ட்ராப் பண்ணுறேன்னு, அது ஃபஸ்ட் டேனாலும் ஒன்றை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் நீயே பஸ்ஸில் வந்துக்க, என்னாலும் ஒன்றை பிக்கப் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி தான் போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு கால் இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிடுங்க. ஜேகே வந்து பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஒரு காலேஜ்குள்ளே போயிடாரு. நீங்களும் கரெக்ட் டைமுக்கு காலேஜ்குள்ளே வந்துடுறீங்க. அங்கே போனோன்னே என்னென்னா, உங்கள் கிளாஸ் தான் போகிறீங்க. ஒரு சோடா படி பொண்ணு அப்பா இது மாதிரி இருக்கா. அதனால சரி உங்ககிட்ட தான் பேசி ஆகணும் போல் அப்படி சொல்லிட்டு ஹாய் அப்படின்றீங்க. அவங்களும் ஹாய், இல்லை பயப்படாதீங்க, நார்மலாக பேசுங்க. சொல்லுங்கள், என் பேர் ஒயன். ஓ அப்படியா, என் பேர் ஆனா. ஓ ஆனாவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 கை கொடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து கூட ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மேலே முதுகுலையும் தட்டுறான். நீங்கள் எரும மாடு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இப்படி அடிக்காது, ஏன்டி இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரும் இல்லை, அது வந்து ஜாக், ஓகேவா? அது வந்து ஜாக்கும் வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போச்சுலேயே உங்களோட ஃப்ரெண்ட், அதாவது உங்கள் செட்டுன்னு வச்சுக்கலாம். ஜேகே எப்படியோ அதே மாதிரி தான் ஜாக்கும் உங்களுக்கு. பட் ஜாக் மேலே உங்களுக்கு லவ்லாம் கிடையாது, பட் வந்து ஃப்ரெண்ட்லியாக பார்ப்பீங்க. 2 பேரும் ஒரே காலேஜ்னோன்னு சொல்ல வேணும், அரட்டை தாறு மாற அடிப்பீங்க அரட்டை. அதனால ஜாக் வந்துட்டு என்ன மச்சி அதுக்குள்ளே புதுசாக ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்ட போல அப்படின்னா, ஆமாடா சும்மா பேசி பார்த்தேன், இவன் பேர் ஜாக், இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா, ஹாய் மை நேம் சானா.
ஓகே அண்ணா, இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, நார்மலாக பேசுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு. சரிங்க, நார்மலாக பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கலந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா 3 பேரும் வந்து கேண்டீனுக்கு போகிறீங்க. கேண்டீனுக்கு போனோன்னா அங்கே எல்லா கேர்ள்ஸும் ஒரே ஒருத்தங்க நேம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே சீனியர் டி, ஜேகே சீனியர், அங்கே பாருங்க டி, ஜேகே சீனியர் எவ்வளோ ஹாட்டாக இருக்காரு, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஆனால் நீங்கள் யாரை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனிக்கிறீங்க. பார்த்தா ஜேகேன்னு வந்தோன்னா ஜேகேவை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் முடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆனா தான் சொல்கிறா, நீ ஜேகே சீனியரை பார்த்துருக்கியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோன்னா நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படி. நீங்கள் வந்து ஆமாம் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஆமாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அப்படியா, ஜேகே சீனியர் பற்றி தான் இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க? உனக்கு தெரியாதா ஜேகே சீனியரை பற்றி? ஜேகே சீனியர் தான் இந்த காலேஜில் ஃபேமஸான பர்சன், அவருக்குன்னே தனி ஃபேன் பேஸ் எல்லாம் உண்டு. அப்படியா, சரின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, பாத்தியாடி இந்த மாயாவுக்கு வந்த வாழ்வை எப்படியோ ஜேகே சீனியராக கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு இது மாயாவோ, அது யாரு கரெக்ட் பண்ணிட்டாரு, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஆனா தான் சொல்றா, உனக்கு ஒன்று தெரியாதா, ஜேகே சீனியர் வந்து மாயாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, 2 year டேட் பண்ணிருக்கான். உங்களுக்கு தூக்கி வாரி போடுது, என்னது டேட் பண்றானோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க, ஒரு விஷயம் கூட நம்மகிட்ட சொல்லலையே. அது தவிர்த்து நீங்க வேற ஒன் சைடா லவ் பண்றீங்க, அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற? உனக்கு தெரியாதா ஒயன், இங்க காலேஜ்லேயே ஜேகேவும் மாயாவையும் டிஸ்கப்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதான்னு நீங்கள் தெரியாது அப்படிங்கிறீங்க. ஆமாம், மாயாவா? அவளும் 2nd year ஸ்டூடெண்ட், நீ பார்த்துருப்பியா என்னன்னு தெரில. இப்போ வருவாங்க, கொஞ்சம் கழிச்சு 2 பேரும் தான் வருவாங்க, கை கோர்த்துட்டு நடப்பாங்க, தெரியுமா? நீங்கள் அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலாம். உங்களுக்கு வேர்ட்ஸும் வரல, ஒரு மாதிரி மனசே வலிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க, ஜேகேவும் மாயாவும் வந்து கை கோர்த்துட்டு நடந்து அந்த வராண்டால அப்படி கிராஸ் ஆகி போகிறாங்க, அவங்கள கேண்டீனை கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிட்டு மனசே வலிக்குதுன்னு சொல்லலாம், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிட்டு. ஆனால் வந்து என்னாச்சு வயன், ஏன் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ணலாம். ஜாக்கு தெரியும் நீங்கள் ஜேகே ஒன் சைடு லவ் பண்ணுறீங்கன்னு. ஜாக் வந்து உங்கள்கிட்ட கேட்க, ஓகே வாடி ஒயன், ஓகே தான்டா அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக் வந்து ஓகே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொன்னோன்னே ஜாக் உங்களை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. உங்களை இழுத்துட்டு போய், இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எதுவும் இல்லைடா, விடுடா, ஏன்டி இப்படி மனசுல எல்லாத்தையும் வச்சுட்டு அழுதுட்டு இருக்க, தயவு செஞ்சு ஜேகேட்ட சொல்லலாம்ல. என்னத்த சொல்ற அவன்கிட்ட? அவன் என்ன ஃப்ரெண்டை தவிர்த்து வேற எதுவுமே பார்க்க மாட்டேங்க, நான் என்ன பண்ணட்டும்? வேண்டாம் ஜாக், என்ன பேச வைக்காத, விட்டுரு. என்ன அந்த ஹக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஸோ நீங்கள் ஹக் பண்ணி அழுறீங்க, மனசுடைஞ்சு அழுறீங்க. ஜேகே வந்து அந்த பொண்ணை கை கோர்த்துட்டு போனது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. எப்போவுமே வந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஜேகே வீட்டுக்கு தான் போய் அரட்டை அடிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் போகவே இல்லை, உங்கள் வீட்டிலே இருந்தீங்க. நெக்ஸ்ட் டே எப்படின்னா ஜேகே தான் சொல்லிட்டார்ல பஸ்ஸில் போய்க்கேன்னு, நீங்களும் எதுவுமே சொல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து அப்படிதான் கிராஸ் பண்ணி போகும்போதுல, ஒயன் வாடி, நான் ஒன்று ட்ராப் பண்ணேன். இல்லை வேண்டாம், நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். என்னாச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, வா போகலாம். இல்லை வேண்டாம், நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். ஏன்டி ஒரு மாதிரி பேசுகிறேன், நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜேகே, நீ போ, நான் பஸ்ஸில் வர்றேன்னு. என்னாச்சு, என் மேலே ஏதாவது கோவமா? நீ டேட் பண்ணுறியா? நீ மாயாங்கிற ஒரு பொண்ணை டேட் பண்ணுறியா? ஆமாம். எப்படி உனக்கு தெரியும்? எப்படி எனக்கும் தெரியும்னு கேட்குறியா? என்ன இல்லடி, உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், என்ன பட்டு இல்லை, நீ தப்பாக எடுத்துப்பியோ அப்படிங்கிறதுனால தான். இல்லை, சின்ன வயசுலேருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நானும் வந்துட்டு எதையும் மறைச்சதில்லை, நீ என்கிட்ட எதையும் மறைச்சதில்லை, பட் இதை மட்டும் நீ என்கிட்ட மறைச்சிட்டில்ல ஜேகே அப்படி சொல்கிற மாதிரி எமோஷனலாகவே கேட்கேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடி? சரி ஆமாம், நான் இப்போ மாயாவை டேட் பண்ணுறேன், இப்போ அதுக்கு என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, நீ வந்து காலேஜுக்கு போ, நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன். ஒயன் ரொம்ப பண்ணாத, ஓகேவா? தெரியாம சொல்ல மறந்துட்டேன், இப்போ எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? ஓவரா நான் சீன் போடுறேனா? சரி, ஓவரா சீன் போடுறதாவே இருக்கட்டும், நீங்கள் போங்க சார், நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன், எனக்காக நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது, தயவு செஞ்சு போங்க அப்படின்னீங்க. அப்புறம் ஜேகேவும் போ அப்படி, சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இங்கே வந்து பஸ்ஸில் யாருனாலும் உட்காந்து அப்படி சொல்லி வாட்டர் ஃபால்ஸாக ஊற்றுது உங்களுக்கு. ஏன்னா
உங்களுக்கு என்ன கஷ்டம்னா, மாயா லவ் பண்ணுறது கூட உங்களுக்கு ஹர்ட் ஆனாலும் இந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிட்டானே, இவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு, டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் மறைச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு ஹர்ட் அஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு ஹர்ட் ஆகுது. ஒன் சைடு லவ்வாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலையே, ஏன்னா நம்ம திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அவங்க வந்து நம்ம வந்து எல்லா பர்சனலையும் அவங்கள்ட்ட சொல்ல முடிச்சுல, அவங்க நம்மக்கிட்ட இதை ஒன்று மறைச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஹர்ட்டிங்கில் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டு எப்பவும் போல் உண்மைன்னு தான் இருக்கீங்க. ஆனால் கேட்குறேன், என்னாச்சு ஒய்யா ஞாண்டி இப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாக்கோ என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து ஜஸ்ட் மூட் ஆஃபில் இருக்கா, நார்மல் ஆயிரும் அப்படி சொன்னோன்னே ஆனாவும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் காலேஜ் விட்டோன்னே நீங்கள் பஸ்ஸில் வாரீங்க. ஜேகே வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்காரு. நீங்கள் வந்து பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா காய்ச்சிரும், ஒய்யன் ஜேகே வந்திருக்காண்டி, அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோச்சுக்கிட்டு ரூமுக்கு போகிறீங்க. அந்த உங்கள் அம்மா, ஜேகே ஏதாவது ஆச்சா என்ன? இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை, நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வராரு. இப்போ அதுக்கப்புறம் உங்கள் ரூமுக்கு வந்து கதவை நாக் பண்ணாமலே திறந்தானே, இப்போ எதுக்கு வந்த ஜேகே அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை, புரியுதா? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீ வெளியே போனால் நல்லாயிருக்கும். இப்போ என்னடி தெரியாமல் நீ டேட் பண்ணுறதும் மறைச்சிட்டே, நீ எப்படி எடுத்துப்பியோன்னு எனக்கு தெரிலடி, அதான் அப்படின்னோன்னே சரி ஒன்றும் இல்லை, நான் கோவப்படல போ அப்படிங்கிறீங்க. அதனால ஜேகே சாரிடி அப்படின்னோன்னா நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு இறக்கிட்டு என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட் ஆகி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே இதுக்கப்புறம் எதுவும் என்கிட்ட மறைக்காது அப்படிங்கிறீங்க. ஜேகேவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்குறீங்க நைஸா, உனக்கு ஏன் மாயாவை பிடிச்சிருக்கு அப்படின்னோன்னா ஜேகே சொல்கிறாரு, ஏன் மாயாவை பிடிச்சிருக்கா? அவள் வந்து சிட்டி கேர்ள், அது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம காலேஜ்லேயே அவன் மட்டும் தான் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறா, வேற எல்லாம் பட்டிக்காடுத்தனமாக ஹாஃப் சாரியை கட்டிட்டு வராங்க. எனக்கெல்லாம் சிட்டி கேர்ள்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் முடித்த பிறகு நான் வந்து சிட்டியில் போய் வேலை பார்ப்பேன், அவளும் காலேஜ் முடிச்ச பிறகு சிட்டியில் வேலை பார்ப்பா, அப்படியே சிட்டியில் செட்டில் ஆக வேண்டியதான். எனக்கு அதான்ப்பா ட்ரீமு, என்னோட ஐடியல் கேர்ள் மாதிரி அவள் இருந்தா, அதான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஓ அப்படின்னா உனக்கு வில்லேஜ் கேர்ள்ஸை பிடிக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது உங்களை மீன் பண்ணி தான் கேட்குறீங்க. அதனால சீச்சி எனக்கு வில்லேஜ் கேர்ள்ஸே பிடிக்காது, எனக்கு சிட்டி கேர்ள்ஸ் தான்ப்பா பிடிக்கும். அவங்க தான் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மாடர்னாக பிஹேவ் பண்ணுவாங்க. என் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா, பட்டிக்காட்டு பொண்ணே பேரா சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு, என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் இது மாதிரி ஆக்ட் பண்ணல. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒய்யன் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஜெயிக் சொல்ல, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியாடி? என்ன ஹெல்ப் அது? நாளைக்கு சண்டே இல்லை? ஆமாம். இல்லை மாயாவை அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், இப்போ நான் தனியாக போனால் அப்பா விட மாட்டாங்க. இதே இது உன் கூட போகிறேன்னு சொன்னேன்னா எங்கள் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பீச்சுக்கு வர போகிறோம்டி, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், நான் தனியாக போனால் கண்டிப்பாக அப்பா விட மாட்டாங்க, அதான் உன் கூட போகிறேன்னு சொன்னேன்னா அப்பா விட்டுருவாங்க, ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அட பாவி எனக்கு தெரில ஜெயிக்க, எனக்கு மனசு வலிக்கு, அதை சொல்லவும் முடியல, யார்கிட்ட சொல்லி அழகணும் தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பழக்கம்னா டைரி எழுத பழக்கம் உண்டு. அதில் வேற ஒரு டைரி ஸ்பெஷலாக ஜேகேக்காகவே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஜேகேவோட இருந்த கொஞ்சம் நல்ல மூமெண்ட்ஸ், அப்புறம் ஜேகேவை நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா மூமெண்ட்ஸும் எழுதி வச்சுருக்கீங்க. அது ஒரு ஜேகேக்காக டைரினே வச்சுருக்கலாம். அந்தளவுக்கு ஃபஸ்ட்டே ஜேகேயோட பிக்சர்ஸ் தான் இருக்கும். அப்படியா நீங்களும் அது ஒரு ஃபஸ்ட் பிக்சரே எப்படி இருக்கும்னா, ஜேகே வந்து சின்ன வயசில் உங்களை வந்து ஒரு ஊஞ்செல்லாம் தள்ளி விடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்சர் உண்டு. அந்த பிக்சரையாக்கும் நீங்கள் ஃப்ரெண்டில் ஒட்டி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டைரியில் தான் உட்காந்து எழுதுறீங்க இந்த விஷயம் எப்படிலாம் நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னா நீங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஜேகேயும் போகலாமாடி அப்படின்னு போகலாம் அப்படிங்கிறீங்க. அப்புறம் சரின்னு சொல்லி உங்களை பைக்கில் கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே மாயாவை பிக்கப் பண்ணோன்னா நீங்கள் இறங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து மாயா வந்து ஜேகேக்கு பின்னாடி அவ ஏறா, அதுக்கப்புறம் நீங்கள் ஏறீங்க. அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாயா பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா ஜேகேவோட ஹிப்பை இப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான், மீன்ஸ் ஹக் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணுறான். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு மனசு அப்படியே நொறுங்கிட்டுனே சொல்லலாம். ஏன்னா தெரில, உங்களுக்கு நான் பிடிக்க வேண்டிய இடத்த வேற ஒருத்தி பிடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பீச்சுக்கு போனோன்னே ஜேகேவும் மாயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை ஒரு ஆளாவே மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு 2 பேரும் வந்து கை கோர்த்துட்டு நடக்காங்க. நீங்கள் ஒரு ஓரத்துலேருந்து பார்க்குறீங்க. ஜேகேவும் மாயாவும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் நான் பண்ணணும், உன் கூட நான் பண்ணணும்னு நினச்சேன், கடைசியில் இது கனவாகவே பேரும் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் கண் கலங்கி அந்த சீனை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் மாயா கூட அவர் நல்லா விளையாடின பிறகு அதுக்கப்புறம் வந்து மாயாவும் ஜேகேயும் வராங்க. போகலாமா போகலாம் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே உங்கள்கிட்ட கேட்காரு, பசிக்குதாடி அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் சொல்கிறீங்க,
இல்லை எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னா, ஓ அப்படியா, இப்போ சரி அப்படின்னு சொன்னா மாயா கிட்ட கேட்காரு, மாயா உனக்கு பசி? ஆமா ஜேகே ரொம்ப பசிக்குது. ஓ அப்படியா, அப்போவா சாப்பிட போகலாம் அப்படி சொல்றாரு. நீங்க நான் பசிக்கவேங்கிறேன், நீங்க என்னடா என்ன சாப்பாட கூப்பிடுறீங்கன்னு சொல்லி வர வழியே ரெஸ்டாரண்ட் போறீங்க. அந்த ஜேகே வந்து மாயாவுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்றாரு, உங்களுக்கும் பிடிச்சதை ஆர்டர் பண்றாரு. நீங்க எதுவுமே சொல்லல, வாய் மட்டும் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிடவே முடியல, உங்களுக்கு எப்படி சொன்னது, தொண்டைக்குள்ள இறங்கல சாப்பாடு. ஒரு மாதிரி சேடாவே இருக்கீங்க. ஜேகே வந்து ஒயன் உனக்கு பிடிச்சது தானடி, சாப்பிடுடி. சாப்பிடுறேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்ற, மனசுல அவ்வளோ பாரம் இருக்கிற மாதிரி நீங்க சாப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து மாயாவையும் விட்டுட்டு உங்களையும் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாரு. இப்படிதான் போகுது. கொஞ்ச டேஸா இப்படிதான் நடக்குது. கொஞ்ச டேஸா மாயா கூட அவுட்டிங் எல்லாம் போனா உங்களையும் கூட்டிட்டு போய் உங்களை இன்னும் மனசு கஷ்டப்பட வைப்பார். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கதை பார்க்க வச்சு உங்களுக்கு இன்னும் வந்து என்ன சொல்றது, மனசு ரொம்ப பாரமா இருக்கும். ஏன்டா இப்படி பண்ற, என்ன டெய்லி சித்திரவதை ஏன்டா செய்யறங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஜேகே பண்ற ஒரு விஷயமும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, நீங்க வந்து வீட்டில் இருக்கீங்க. அப்போ ஜேகே வராரு, சும்மா உங்க கூட பேசுறதுக்காக வராரு. அப்படி பேசுகிற போச்சுலாம் வந்து ஒயன் என்னடி பண்ற அப்படின்னா, இல்லடா செமஸ்டர் எக்ஸாம் வருது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா சரி அப்படின்னா, நீங்க கேட்குறீங்க என்ன மாயாவோட பேசலையா அப்படின்னா, இல்லடி அவள் ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா அதான் சார்ஜ் போட போயிருக்கலாம். ஸோ அதான். ஓ அவள் சார்ஜ் போட போயிருக்கா, பேச யாரும் இல்லை, என் வீட்டுக்கு வந்தியா அப்படின்னா, பின்ன நான் என்ன பண்ணட்டேன், எனக்கு போர் அடிக்குது, அதான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஓ டைம் பாஸ் பண்ணிருக்கியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாக்குறீங்க ஜேகேயோட கையில வந்து ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறை கழட்டிட்டாரு. என்னன்னா நீங்க கேட்குறீங்க, டே அந்த பேண்ட் என்ன பண்ண அப்படின்னோன்னா, ஓ அதுவா, அது நல்லாவே இல்லைன்னு மாயா சொன்னாதான் கலத்திட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அதுக்கப்புறம் வந்து நெக்லஸ்ல ஒரு செயின் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு, ஓகேவா. ஒரு சூரியன் சன் டாலர் வச்சு ஒரு செயின், அதுக்கப்புறம் $3 வச்சு ஒரு செயின், ஓகேவா. அந்த சூரியன் மாதிரி இருக்க டாலர் வந்து அந்த சூரியன் டாலர் வந்து நீங்க போட்டிருப்பீங்க. அந்த நிலா டாலர் மாதிரி இருக்கும், அதை வந்து ஜேகே போட்டிருப்பாரு. அந்த செயினையும் பார்க்கும்போது அந்த செயினை ஒரு கலத்தி வச்சுட்டா. நீங்க கேட்குறீங்க, ஜேகே அந்த செயின் எங்க அப்படின்னு நீங்க கேட்டோன்னா, அவர் அதுவாடி மாயா சொன்னா அது ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்கு, ஸோ அதான் கலத்திரு ஜேகேன்னு சொன்னா அதான் கலத்திட்டு. சின்ன வயசுல நீ நம்ம ப்ராமிஸ் பண்ணோம்ல கலத்தக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. என்ன ப்ராமிஸ், சின்ன வயசுல ப்ராமிஸ் பண்ணது அப்படின்னு. டேய் நீ தாண்டா ப்ராமிஸ் பண்ண கடைசி வரைக்கும் நம்ம கலத்தக்கூடாதுன்னு. சரி விடு, மாயாவுக்கு பிடிக்கலங்கிறா, நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் கேஷுவலாக எடுத்துகிட்டு சரி நீ படி நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவர் வந்து ஒரு பேண்ட் மாதிரி கையில் கட்டியிருப்பாரு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கட்டி விட்டீங்க, அதை கலத்துனது கூட உங்களுக்கு கஷ்டமா இல்லை, அந்த செயினை கலத்துனது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கள் அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறீங்க. சின்ன வயசில் நீங்களும் ஜேகே விளையாடிட்டு இருக்க போச்சுல வந்து ஜேகே வந்து 2 செயின் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஒய்யா நீங்கள் பாருடி அப்படின்னா, சொல்லு குக்கி அப்படின்னோன்னே, இதான் சன் டாலர் வச்சது, இதுதான் $3 வச்ச செயின். சன் டாலரை நீ போட்டுக்கோ, $3 நான் போட்டுக்கிறேன், இந்த சூரியன் இல்லாம சந்திரன் இல்லை அப்படின்னா, அப்படியா ஜேகே, நான் உனக்கு சூரியனா அப்படின்னா, ஆமா ஐயன் நீ தான் என்னோட சூரியன், நான் தான் உன்னோட சந்திரன் அப்படி சொல்லிட்டு இது கடைசி வரைக்கும் நம்ம கலத்தாம வச்சுப்போம் அப்படின்னா, ஓகே குக்கி அப்படிங்கிறீங்க. இதை நினைச்சு பார்த்துட்டு நீங்க ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப அப்படி சொன்னவன் இப்போ அவனே செயினை கலத்திட்டான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மனசு பாரமா இருக்கிறதால எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த டைரியில நீங்க எழுதுறீங்க, இப்படியே கொஞ்ச நாள் போகுது, உங்களுக்கும் என்ன சொல்றது, ஓகே நம்ம வந்து பிரிஞ்சிருக்கதான் நல்லது, அவனை விட்டு விலகி இருக்கதான் நல்லதுன்னு சொல்லி நீங்களும் அவாய்ட் பண்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜேகே வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணல, பட் இருந்தாலும் கொஞ்சம் பேசுறதை அவாய்ட் பண்றது, அந்த மாதிரி உங்க ஸ்டடீஸ்லேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றீங்க. ஜேகே உங்களை பெருசா கண்டுக்கிறதே இல்லை, உங்க ப்ரெசன்ஸே அவர் இல்லாட்டியும் அவர் வந்து மாயா கூட இருக்கனால உங்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. நீங்களும் சரி அவன் நல்லா இருந்தா சரிதான் அப்படி சொல்லிட்டு நீங்க விட்டுறீங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை உண்மையா காதலிக்கும் போச்சுல அவங்க வந்து வேற ஒருத்தவங்களை காதலிச்சு அவங்க கூட நல்லா இருந்தா போதும் அப்படிதானே நம்ம நினைப்போம். ஸோ அதான் நீங்களும் நினைக்கிறீங்க, ஓகே ஜேகே மாயா கூட இருந்தா நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. உங்களோட லவ் உங்களுக்கு மனசுக்குள்ளே வச்சு நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்படியே தான் டேஸ் போகுது. ஒரு ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா, ஜாக் வந்து உங்க வீட்டுக்கு பரபரப்பா வாரான். நீங்களும் ரூம்ல வந்து சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஜாக் வந்துட்டு ஒயன் அப்படின்னா, என்னாச்சுடா ஏன்டா பதறிட்டு இருக்க அப்படின்னா, ஜேகேக்கு என்னாச்சு அப்படிங்கிறவங்க நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க. ஜேகே ஒன்றும் ஆகல, ஜேகே மாயா பிரேக்கப் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற, ஆமா என்னாச்சு அப்படின்னா, மாயா ஜேகே ஜீட் பண்ணிட்டாளாண்டி அப்படின்னா, என்னடா சொல்ற, ஆமா மாயா வந்து ஜேகே லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் கூட இது தொடர்புல இருந்திருக்கா போல, ஜேகே வந்து மாயாவும் அவனும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டான் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜேகே எங்க
தெரிலடி, நாங்களும் அதான் தேடிட்டு இருக்கோம், ஜேகே எங்கே இருக்கானே தெரில அப்படின்னும் டென்ஷன் ஆகிட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. அது ஏற்கனவே ஈவினிங் ஆகிட்டு, இப்போ நீங்கள் வெளியே போனாலும் உங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, பொண்ணு எப்படி வெளியே போகிறது. நீங்கள் வந்து ஜேகேவோட வீட்டில் போய் பார்த்தியான்னு கேட்டோன்னா ஆமாம் ஜேகேவில் போய் கேட்டு தான் வந்தேன், அவன் வரலையா இன்னும் அப்படின்னோன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு இப்போ என்னடா பண்ணுறது, ப்ளீஸ்டா போய் ஜேகே தேடடா, என்னாலே வர முடியாதுனால ஜாக்கும் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ரூமில் அங்கெல்லாம் வந்துறீங்க இங்கெல்லாம் வந்துறீங்க, டேய் ஜேகே என்ன எவ்வளோடா பண்ணேன் எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக் ஃபோன் பண்ணுறான். நீங்களும் ஜாக் சொல்லு கிடச்சானா ஜேகே அப்படின்னா, இல்லடி ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், அவன் கூட தான் இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நீ டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை, நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது, நீ நல்லா படித்து தூங்கு அப்படின்னா நீங்களும் ஓகே அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்போ தான் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடுராத்திரி போல் பால்கனி கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நீங்கள் அம்மா யாருடா இப்போ கதவை தட்டுறதை நீங்கள் பார்க்கிங்க, அம்மாவான்னு பார்க்கிங்க. ஆனால் கதவு தட்டல, பால்கனி தட்டு. நீங்கள் பால்கனியில் என்ன சொல்கிற திரும்பி பார்க்கிங்க, ஜேகே ஃபுல் போதையில் உங்கள் பால்கனியை தட்டிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகே நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு படப்படம் கதவை திறந்து உள்ளே எடுக்கீங்க. என்னத்தோட குடிச்சு தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவ்வளோ கப் அடிக்குது, ஃபுல் போதையில் இருக்காரு சார். யார் இருக்காருன்னு கூட தெரில. மாயா உங்கள் கண்ணத்தை பிடிச்சி மாயா ஏண்டி என்னை விட்டு போடணும், எவ்வளோ ட்ரூவா லவ் பண்ணேன் மாயா அப்படின்னா, ஜேகே நான் மாயா இல்லை ஒய்யன் அப்படின்னா, மாயா ப்ளீஸ் மாயா லவ் அக்செப்ட் பண்ண மாயா, என்னை விட்டு போகாத மாயா உன்னை ட்ரூவா லவ் பண்ணுறேன்டி ப்ளீஸ் டி, என்னை விட்டு போகாதடி. உனக்கு என்ன இப்போ நான் பண்ணலன்னு தானே நீ அவனை இன்னொருத்தனை தேடி போகணும், நானே பண்ணுறேன்டி அப்படின்னா உங்களுக்கு தூக்கி வர போடும், என்ன இலவடா பண்ண போகிறோங்கிற மாதிரி. ஜேகே நான் ஒய்யன் ஜேகே கண்ணை திறந்து பாருடா, நான் மாயா இல்லைங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. என்ன பண்ணான்னா டக்குன்னு உங்களை ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சு அக்ரெசிவா. நீங்க தட்டுறீங்க, அவன் நெஞ்ச போட்டு அடிக்கிறீங்க. டே நான் மாயா இல்லை ஒய்யன். அவர் எதுவுமே கண்டுக்கல. குடிபோது என்ன பண்றோன்னு கூட தெரியாம என்ன பண்ணிடுறானோ உங்க பெட்ல ஃபோர்ஸா தள்ளி விட்டு உங்க மேல ஓவர் ஆயிராரு. நீங்க ஷாக் ஆகி பாக்கீங்க, என்ன பண்றான் இவன் அப்படிங்கிற மாதிரி. உங்க 2 கையும் மேல லாக் பண்ணிடுறாரு. உங்களால அசைய கூட முடியல. நீங்க கேட்க சொல்றீங்க ஜேகே நான் ஒய்யன்டா மாயா இல்ல, புரிஞ்சுக்க ஜேகே உன் சென்ஸ்லேயே நீ இல்லை இப்போ அப்படிங்க. அவன் எதுவுமே கேட்கல. உங்களை என்ன சொல்றது கிஸ் பண்ணி அவரோட ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டு அதுக்கப்புறம் உங்க ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பண்ற ஜேகே அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் மாயா லவ் யூ மாயா உங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. என்னடா இப்போ நீ மாயான்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஒய்யன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அழுகையா வர வருது, அவன் என்ன பண்றான்னு தெரியாம. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையும் பண்ணிடுறாரு உங்க கூட. உங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹக் பண்ணி தூங்குறாரு. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அழுகையாவும் வருது, இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மணி போல் என்னாச்சுன்னா நீங்கள் எந்திரிச்சிங்க, ஒரு மொழி போகிறது. அப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள் 2 ட்ரெஸ் இல்லாமல் இருந்தோன்னா ஓகே. இப்போ வந்து ஜேகேக்கு எல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு அவன் வேற கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒழுங்காக பேசுவானான்னு கூட தெரில. ஏற்கனவே மாயா பிரேக்கப் பண்ண கஷ்டத்தில் இருக்கா, இப்போ ஃப்ரெண்டையும் இப்படி பண்ணிட்டோமேங்கிற கில்ட்டியில் இருப்பான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி இதை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவனுக்கு ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்க. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிருங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரீங்க, காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே அப்போ தான் அனுப்புகிறான். தலை வலிக்குது, என்ன எவ்வளோ பிடிச்சி தொலைச்சேன்னு வேறு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்காரு. அதனால் நீங்கள் தான் ஃப்ரெண்டில் இருக்கீங்க. அப்பாடா இப்போவாது எந்திரிச்சி அப்படின்னா, ஒய்யா நீ என்னடி யாரும் உங்களை பண்ணிட்டு இருக்க காலங்காத்தால அப்படின்னா, கண்ணை திறந்து பாருடா மூதேவி, இது யார் ரூம்டா அப்படின்னா, ஓ நூறுமா நான் எப்போ இப்படி வந்தேன் அப்படின்னு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் சொல்கிறீங்க நைட்டு குடிச்சுக்கிட்டு ஏன் பால்கனி வந்து தட்டி யார் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, ஓ அப்படியா ஒன்று எதுவும் பண்ணலல்ல, டிஸ்டர்ப் பண்ணேன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மனசில் நினைக்கிங்க டிஸ்டர்ப் ஆகிட்டே எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அப்பாவி மாதிரி முஞ்ச போயிடா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே அவனுக்கு திட்டுறீங்க. பட் இருந்தாலும் எதுவும் பண்ணல, நீ வந்து ஒரு ரூமுக்கு போங்க, அப்பா அம்மா தேடுவாங்க அப்படின்னா சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு. அவர் போனதுதான் உண்டு. நீங்க வந்து முட்டி போட்டு அழுறீங்க, என்ன காரியத்தை நான் பண்ணி தொலைச்சான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குது. அவன் வந்து பண்ணது ஒரு ஹர்ட்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாயான்னு நினைச்சு என்ன பண்ணால அது இன்னும் கொஞ்சம் அவருக்கு என்ன சொல்ற உங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு காலேஜ் போய் எக்ஸாம் எழுதுறீங்க. ஜாக் உங்கள்கிட்ட கேட்கறான், ஜேகே பாத்தியாடி அப்படின்னா பார்த்தேன் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் ஓகே இப்போ நீ நார்மலாக இருக்கியா அப்படின்னா நல்லா தாண்டா இருக்கேன். ஜேகே எப்படி அப்படின்னா ஜேகே ஓகேவா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு செமஸ்டர் லீவ் போட்டுட்டாங்க. நீங்களும் செமஸ்டர் லீவ்லாம் வீட்டில் ஜாலியாக அப்படி அங்கே இருக்கீங்க அறிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ என்னாங்கன்னா ஒரு நாள் வந்து உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் அத்தை மாமா வராங்க, கூடவே உங்கள் அத்தை பையன், அவன் பேர் வந்து லீ ஓகேவா, அவனும் வாரான். உங்களுக்கு வந்து என்னன்னா
இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. தாம்பூல தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து வயன் இந்த ட்ரெஸ்ஸை போடணுன்னு, அம்மா எதுக்குமா போடு அப்படின்னோன்னா நீங்களும் சரின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாச்சு. நீங்களும் வெளியே வரீங்க. பொண்ணை பார்த்தாச்சு அப்படின்னா, பொண்ணா என்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பல்ல கடிச்சு கேட்குறீங்க. வயன் இப்போ எதுவும் பேசாண்டாம், அவங்க போன பிறகு எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னா நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. லீவங்களும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, செடியூசிங்காக பார்க்குறத விட ஒரு மாதிரி உழுங்குற மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களும் பார்ப்பான். நீங்கள் என்ன இழப்பு இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஓகே வர முகூர்த்தத்தில் வந்து நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம், அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. கல்யாணமா என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு நீங்கள் கேட்குறீங்க, அம்மா இப்போ இங்கே என்னதாம்மா நடக்குது அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா தான் ஒய்யன் அது வந்து உனக்கும் லேக்கும் பேசி வச்சுருந்துல சின்ன வயசில், அதனால தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா வந்து ஒய்யன் எதிர்த்து பேசாத அம்மாவை, அம்மா சொல்கிறத அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றீங்க. ஒரு மாதிரி கண் கலங்கி கேட்கீங்க. உங்கள் அப்பா சொல்கிறாங்க, சின்ன வயசுலேயே எடுத்த முடியுமா, எதுவும் பண்ண முடியாது, அவங்க அவங்களோட முறை நீ அதனால கேட்காங்க, முறை பொண்ணு அவங்க தாராளமாக கேட்கலாம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. உங்கள் அப்பா எதுவும் பேசாதவன், நீ ரூமுக்கு போ, அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு நீங்கள் எதுவுமே பேசல. உங்கள் அப்பா எதுக்கு இது வரைக்கும் நீங்கள் எதுவும் பேசினது இல்லையா, ஸோ ரூமில் போய் அழுறீங்க. என் வாழ்க்கையே இப்படி போகுது, எனக்கு பிடிச்சவனும் கிடைக்க மாட்டேங்கிறான், பிடிக்காதவன் கையில் ஒன்று தள்ளி விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜேகேக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கும் லீக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஜேகே வந்து கோவமாக உங்கள் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்து கதவை தராரு. என் கதவை தர அப்படி. நீங்களும் யாரடா இவங்கிற மாதிரி நீங்கள் கதவை தரீங்கன்னு பார்த்தா ஜேகே என்னன்னா, ஜேகே வந்துட்டு என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்காங்க, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னா, அறிவில்லையாடி லீவ் பற்றி உனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற, என்ன என் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறேன், லீவை பற்றி தான் உனக்கு தெரியும்லடி அப்படின்னா, தெரியும் தான், இப்போ நான் என்ன பண்ணட்டும், உங்கள் அப்பா மட்டும் சொல்லுடி, அவன் உனக்கு கரெக்டான பேர் இல்லை அப்படின்னோடனே நீங்கள் வந்து சரி ஜேகே நான் இப்போ எதுவும் பண்ண முடியாத நிலமையில இருக்கேன், நீ இன்னும் என்ன டென்ஷன் படுத்தாத, தயவு செஞ்சு போ அப்படிங்கிறீங்க. அதனால ஜேகே அவன் சின்ன வயசுல என்ன பண்ணாலும் உனக்கு தெரியாத வயன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அப்போதான் நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கீங்க. என்னன்னா நீங்கள் அப்போதான் ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ வந்து ஊர் திருவிழாவுக்கு வந்து சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் சாரி கட்டிட்டு அங்கே எங்கேன்னு ஓடிட்டு இருக்கீங்க. அப்போ என்னாச்சுன்னா நீங்கள் எப்படி ஓடிட்டு இருக்க போச்சுல டக்குன்னு ஒரு கை வந்து உங்களை ஒரு இழுக்குது. நீங்கள் யாருன்னு பார்த்தா அது வந்து லீ. இழுத்துட்டு உங்களை வாலில் லாக் பண்ணிடுறான். நீங்கள் லீ என்ன விடு லீ அப்படின்றீங்க. நான் உனக்கு லீ அடி, மாமா தானே, மாமான்னு கூப்பிடுறேன் அப்படின்னோட முடியாது, நான் லீன் தான் உனக்கு கூப்பிடுவேன் அப்படின்னோடனே எவ்வளோ தெரியும்னா லீன் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா உங்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண வராரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தள்ளி விடுறீங்க. என்ன பண்ணுற லீ அப்படின்னோடனே என்னடி ஓவராக செலுத்துக்கிற, எப்படி நீ முறை பொண்ணு தானே, எனக்கு தானே நீ கிடச்சாகணும் அப்படின்னோடனே லீ அவ்வளோதான் உன் மரியாதை, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு நீங்கள் பல்ல கடிச்சு சொல்கிறேன். என்னடி ஓவராக செலுத்துக்கிட்டு இருக்க, நீ என் மாமா பொண்ணு, நான் இப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னோட லீ அவ்வளோதான், நான் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னோடனே என்னடி எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கேன் இந்த ஜேகே பின்னாடி போகிறது அப்படின்னோட நீங்கள் இப்படி ஷாக் ஆகிட்டீங்க. இவனுக்கு எப்படிடா தெரியுங்கிற மாதிரி என்ன பேசுகிற அப்படின்னோன்னா பார்த்துட்டு தானே இருக்கேன் அந்த ஜேகே பின்னாடி நீயும் லோலோன்னு தெரிகிறத, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, எப்பவும் நீ எனக்கு மட்டும்தான், நான் ஒரு பொருள் மேலே ஆசை வச்சுட்டேன்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் அந்த பொருளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கே நல்லா தெரியும், உன் மேலே என் கண்ணு பட்டுருச்சு, இதுக்கப்புறம் நீ தான் நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன், நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், அதை நீ ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் விலக போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காணிக்கிட்ட வேணா ஃபர்ஸ்ட் நைட்டோட ட்ரையலை இப்போவே நான் உனக்கு காமிச்சிடட்டா. நீங்கள் உங்களுக்கு ஷாக் ஆகிட்டு என்னடா பேசுகிறாங்க மாதிரி நீங்கள் வந்து கையை விடுங்கிறீங்க, அவன் விடவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்படி இழுக்கிறான். நீங்கள் வந்து உதறி விட்டுட்டு அப்படியே திரும்பி அப்படி போகிறீங்க. டக்குன்னு உங்கள் பின்னாடியெல்லாம் முந்தானே பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் வந்து விடு லீ அப்படின்னு கண் கலங்கிட்டு சொல்கிறீங்க. லீ வந்து விட முடியாது, இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு மாதிரி மக்களாக கேட்குறான். உங்களுக்கு அழுகையாக வருது. சின்ன பிள்ளை 15 வயசு பொண்ணு என்ன தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து ஒரு கை வந்து அவனை பிடிச்சி கை திருக்குது. அது யாருன்னா ஜேகே தான். அப்போ ஜேகே தான் உங்களை காப்பாற்றிருப்பான். எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் அவகிட்ட அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணான்னு, எவ்வளோ தைரியம் அப்படி பண்ணுவடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அடிக்கிறாரு. நீங்கள் வந்து ஜேகே போதும் ஜேகே வான்னு கூட்டிகிட்டு போகிறீங்க. இதுதான் நடந்துச்சு. ஓகேவா, சின்ன வயசுலேருந்து அந்த லீங்கிற பையன் உங்ககிட்ட ஒரு மாதிரி தப்பாக தான் நடந்துக்க ட்ரை பண்ணுவான். அது உங்கள் மாமா பையன் தான், பட் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து என்னென்னா ஒரு மாதிரியே தப்பாகவே நடந்துக்க ட்ரை பண்ணுவான். என்ன சொல்கிறது,
ரொம்ப தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவான். எப்போ நீங்கள் தனியாக போனாலும் உங்களை பிடிச்சி இழுக்கிறது, ஒரு மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி டபுள் மீனிங்காகவே பேசுறது, அந்த மாதிரி உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதனாலே உங்களுக்கு லீனா சுத்தமாக ஆகாது. ஜேகேக்கும் தெரியும் லீ வந்து உங்ககிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான், அப்படி தப்பாக பேசுவான் அப்படின்னு. அதனாலே ஜேகே வந்து அதனால தான் கோவப்பட்டு நீ இந்த லீயை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு உங்ககிட்ட கத்துறாரு. உங்களுக்கு என்ன காண்டுனா, ஜேகே நீங்கள் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது ஜேகே கூட நீங்கள் சீரியஸாக அப்படி பேசிட்டு ஜேகே வந்து திட்டிட்டு இருக்காரு, உனக்கு அறிவே இல்லையா, இப்போ போய் அவனையா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா டக்குன்னு ஜேகே உங்களை பண்ணார்ல அது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ நீ பண்ணது மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்கணும் அளவுக்கு உங்களுக்கு மனசு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும் ஜேகே, நீ ஒன்றும் இன்வால்வ் ஆகணும் அவசியம் இல்லை சரியா, நீ தயவு செஞ்சு மூட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திடுறீங்க. ஜேகேயும் எதுவும் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆகிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கீங்க, ஐயோ ஏன் என்ன எவ்வளவோ பண்ணி தொலைச்ச, இதுக்கு இப்படி ஜேகேவை ஹர்ட் பண்ண அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரில, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மனசு வலிக்குது, யார்கிட்ட சொல்லணும்னு தெரில. ஒன்று ஜேகே இன்னொன்று இல்லை, ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் முழிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தெரியுறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கும் லீக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்போது லீ வந்து உங்களை ஒரு மாதிரி கை தொட மூச்சுலேயே ஒரு மாதிரி தடவி தான் தொடுறோம். அதுவே உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது, நீங்கள் பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ரிங்கு போட்டு என்கேஜ்மெண்ட் ரிங் போடுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை வாசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் கடைசியில் வந்து உங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்களா சோலே இல்லாத பாடி மாதிரி இருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி என்னவோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க. ஜேகேவும் அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக பேசினோன்னா ஜேகேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாய் அவரும் பேசுகிறதே இல்லை. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் இருக்கீங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு வாமிட் வருது. நீங்கள் வந்து போய் வாஷ்ரூமில் போய் வாமிட் அடிக்கிறீங்க. என்னது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் கறக்க வேற செய்யுது. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ தான் ஜாக் வராரு ரூமுக்கு. வந்துட்டு என்னாச்சுடி அப்படின்னு தெரியலடா, எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்காக வருது, தலை வேற சுற்றுது அப்படின்னு, ஹாஸ்பிட்டல் போகலாம் மாதிரி. வேண்டாண்டா சீரியஸாக இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்க சொல்லி டப்புன்னு உங்களுக்கு கொமட்டுன்னு போய் பாத்ரூமில் போய் வாமிட் அடிக்கிறீங்க. ஜாக் வந்து சொல்கிறாரு, இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, வாடி ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வேறு உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, வெளியூருக்கு போய் இந்த பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜாக் கூட ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுறீங்க. செக்அப் பண்ணோன்னா டாக்டர் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை நார்மலாக வர்றது தான், ப்ரெக்னென்சி டைம் வர்றது தான், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு ஜாக்குக்கு தூக்கி வாரி போடுது. ப்ரெக்னென்டான் உங்களுக்கு அதுக்கு மிச்ச ஷாக்கு, ப்ரெக்னெண்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஜாக் அதனால நீங்கள் தான் அவங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னோன்னா நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லை என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னா இல்லை ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறீங்க. ஓ அப்படியாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னா நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனையும் வாங்கிட்டு வரீங்க. ஜாக் உங்களுக்கு களி ஊத்துற, என்னடி நடக்குது, யார் இதுக்கு அப்பேன் ஒய்யன் என்ன டென்ஷன் படுத்தாத தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னோன்னா நீங்களும் அழுதுட்டு ஜேகே தாண்டா அப்படின்னோன்னு ஜேகேவா என்னடி பேசுகிற, ஜேகே எப்படிடி அப்படின்னோடனே நீங்களும் அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஜேகே குடிச்சிட்டு மாயா நினச்சவங்க கூட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னோன்னு ஜாக்குக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடி சொல்கிற, இது ஜேகேக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை தெரியாது. அதனால ஜாக் என்ன பண்ண, இப்போவே நான் அவன்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லி எந்திரிச்சோன்னு நீங்கள் கையை பிடிச்சி, ப்ளீஸ் ஜாக் எதுவுமே ஜேகே கிட்ட சொல்லாத, யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அப்படியே விட்டுரு அப்படின்னோன்னே நீ பைத்தியம் மாடி என்னடி பேசுகிற, இப்படியே நீ மறைச்சிட்டு இருக்க போறியா, இப்போ தெரியலன்னா எப்போ தெரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த லீயை வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவன் தான் நம்பர் 1 பொறுக்கின்னு உனக்கு தெரியும்ல. சரிம்டா இப்போ நான் என்னடா பண்ணணுங்கிற, எனக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்படி அழுறீங்க, உட்காந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுறீங்க. ஜாக் தான் ஒன்றும் இல்லைன்னு எதுவும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் நார்மலாக இருக்கும், ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும்னு உங்களை ஆறுதல் படுத்துறாரு. நீங்கள் சொல்கிறீங்க ஜாக் சத்தியம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலடா, அன்னைக்கு அவன் வந்து மாயான்னு நினச்சி என் கூட பண்ண போச்சு, எனக்கு அப்படியே என் மனசுக்குள்ளே ஈட்டே இறக்குன மாதிரி இருந்துச்சு. அப்போவே நான் உடஞ்சிட்டேன், அப்பவே என் உயிர் யார்கிட்ட இல்லை. நான் இப்போ சோலே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் நினச்சேன், என்னைக்கு லீ கழுத்துல நான் தாலி கட்டுறணும் அன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாளாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஜேகேயோட உசிரியை வயிற்றுக்குள்ள சுமக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னு கூட தெரியல ஜாக் அப்படி சொல்லி அழுறீங்க. ஜாக் தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், அபார்ட் பண்ணிடலாமா, வேணாம் முடியாது. என்னடி பேசுகிற, இப்போ அபார்ட் பண்ணாமல் நீ வச்சுக்க போறியா, ஆமாம் நான் வச்சுக்க போகிறேன், இது என் குழந்தையும் தான், நான் பார்த்துக்க போகிறேன் என் குழந்தைய. பட் ஜேகே கிட்டையாவது சொல்லலாம், வேண்டாம் அவன்கிட்ட எதுவும் சொல்லாது, தயவு செஞ்சு நீ என் ஃப்ரெண்டாக இருந்தால் தயவு செஞ்சு ஜேகே கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்னா அதனால ஜாக்கும் ஏன்டி இப்படி பேசுகிறாரு, அவனுக்கு எம்மள லவ்வே இல்லைடா, இப்போ நான் வந்து கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகும், அவனுக்கு எப்பவுமே எம்மள லவ் வராது.
நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே அவன் மனசுல நான் இல்லை, எப்பவுமே அவன் மனசுல நான் இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு ஜாக் அப்படி சொல்லிட்டு ஜாக்கை பிடிச்சி அழுறீங்க. ஜாக்கும் சரிடி நான் யார்கிட்டையும் சொல்லலை, இந்த அப்படியே வச்சுக்கலாம், என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுறீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து தனியாக தான் இருக்கீங்க உங்கள் வீட்டில். அப்போ வந்து திடீர்னு என்னென்னா லீ வந்து உங்கள் கதவு யாரை கதவு தட்டுறாங்க, நீங்களும் கதவு திறந்து பார்க்கீங்க. அப்போ வந்து லீ வர என்ன வயன் அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணுற, அதுவா வயன், என் வருங்கால பொண்டாட்டியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. நீங்கள் பின்னாடி போறீங்க. ஏம்மா என்னை பார்த்து இப்படி பயப்படுற, என் வருங்கால பொண்டாட்டி தானே நீ அப்படின்னோடனே இப்போ எதுக்கு இங்கே நீ வந்த, அதுவா அன்னைக்கே நான் சின்ன வயசுலேயே கேட்டிருந்தோம்ல ஃபர்ஸ்ட் நைட் ட்ரையலை பண்ணி பார்ப்போமா, நான் அப்போவே நீ ஒத்துக்கணும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிடலாம் தான், ட்ரையல் பண்ணிடுவோம்மா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வராது. நீங்கள் வந்து பதறீங்க, என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. அவன் உங்ககிட்ட வர நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு உங்கள் ஃபோனில் வந்து ஜேகேவோட நம்பர் தான் இருக்கும். அவன் கதவை திறந்தோன்னா நீங்கள் பதட்டத்தில் வந்து பின்னாடியே வந்து கால் ஆன் பண்ணி ஜேகேவோட நம்பருக்கு கால் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் இந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஜேகே கேட்டுட்ருக்காரு. இவன் வந்து ட்ரையல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டோம். நீங்கள் ஓடுறீங்க, அவங்க பின்னாடி துரத்துற மாதிரி வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணிடுறான்னா அவங்க முந்தானை இருக்கும்ல அதை வந்து அவுத்துடுறான். ஆஃப் சாரி கேட்டீங்க, முந்தானை அவுத்தோன்னா நீங்கள் கவர் பண்ணிக்கிறீங்க அவங்க ப்ளவுஸை. பரவாயில்லையே எல்லாம் கச்சிதமாக இருக்குது அப்படின்னோன்னா நீங்கள் அசிங்கமாக பேசாத அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏன்டி இப்படி சொல்லிட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட வராரு. உங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, பயந்து ஓடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு என்ன ஆயிடுதுன்னா அவர் வந்து உங்களை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி என்ன சொல்றாருன்னா உங்கள் பின்னாடி உங்களை லாக் பண்ணி உங்கள் பின்னாடி இருக்க ப்ளவுஸை கிளிக்கலாம்னு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வாயிலே ஒரு குத்து. யாரும் பார்த்தா ஜேகே. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒயன்கிட்ட அப்படி நடந்துப்படா அப்படி சொல்லிட்டு மூஞ்சிலே நல்லா குத்துன்னு குத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஷர்ட்டை கழட்டி உங்ககிட்ட போடுறாரு. அதே டைம் தான் உங்கள் அப்பா அம்மா வந்திருப்பாங்க. இதை நடந்ததை பார்த்தோன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு சரியான ஷாக். என்ன நடக்குதுங்க அப்படின்னு உங்கள் அப்பா கத்துறாரு. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி சொல்கிறீங்க, இப்படி வந்து லீ வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு சரியான காண்டாயிட்டு அவர் வந்து என்னென்னா உங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ண பிறகு சின்ன பிரச்சனையால் உங்கள் குடும்பம் 2 பிரிஞ்சிடும். ஸோ அதனால் குடும்பத்தை சேர்த்து வைக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க இது பண்ணுவார். உங்கள் அப்பாவுக்கும் லீயை பிடிக்கும்லாம் இல்லை, ஜஸ்ட் குடும்பம் சேரணுமே அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பம் சேரும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பாங்க. இப்போ இவன் இப்படி என் பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துக்க பார்த்தானேன்னு சொன்னோன்னு உங்கள் அப்பாவுக்கு சரியான காண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வாயிலே அவரும் குத்தி என்ன பண்ணிடுவார்னா லீயை வந்து விரட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சொல்லுவார் இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டோன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி அழுறீங்க. ஜேகே எதுவுமே பேசல. ஜேகே வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேராரு. நீங்களும் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு அழுறீங்க. உங்கள் அப்பாவும் சரிம்மா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேம்மா வந்துட்டேன், நான் வந்து நான் கேட்டிருக்கணும், உன் மனசை நான் ஹர்ட் பண்ணிட்டேன், உன் மனசை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி அழுறாங்க. நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்போதே என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் ஹக் பண்ணிவிட்டு இப்படி வந்து அழுதுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எப்பவும் போல் என்னென்னா உங்கள் அம்மா வந்து எந்திரிச்சு சரி ஒயன் வந்து கதவை தட்டுவோன்னு சொல்லி ஒயன் கூப்பிடுறாங்க. உங்கள் ரூம் வந்து எதுவும் சவுண்டுமே இல்லை. ஒயன் என்னாச்சுன்னு கதவை திறக்காங்க, ஆள் இல்லை, யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. என்னாச்சு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். பாத்ரூம்ல இருக்கான்னு பார்த்தாங்க இல்லை. அதுக்கப்புறம் கபோர்ட் திறந்துருக்கு. கபோர்டை திறந்து பார்த்தா கபோர்டில் ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஓடிந்து என்னங்க எலும்புங்க, நான் என்னடி ஒயனை காணும் அப்படின்னு. உங்கள் அப்பா என்னாச்சு ஒயனை காணுமா என்னடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து எந்திரிச்சு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து இந்த டிவி கிட்ட வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. அந்த லெட்டரை எங்க ஏதோ லெட்டர் இருக்குங்க அப்படின்னு சொன்னா உங்கள் அப்பாவும் வாசிக்கிறாங்க. அதில் நீங்கள் அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு ஒயன் எழுதுறது. நான் செய்கிறது இப்போ சரியாக தவறான்னு எனக்கு தெரில, ஆனால் இதை தவிர வேறு முடிவு எடுக்கவும் எனக்கு தோணலை. எனக்கு இங்கே இருக்க இங்கே நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட் தான் எனக்கு கண்ணில் வந்துட்டு போகுது. என்னால் அதை மறக்க முடியுமான்னு தெரில. நான் எடுத்திருக்கிறது பெரிய டிசிஷன் தான். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் தனியாக ஒரு முடிவு எடுக்கேன். அது இது மட்டும்தான். எப்போவுமே அப்பா உங்ககிட்ட கேட்டு தான் எல்லா முடிவும் எடுப்பேன். உங்கள் பேச்சை நான் என்றைக்குமே மீறினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு மீற போகிறேன்ப்பா. என்னால் முடியலை. இங்கே இருக்க எனக்கு இங்கே நடந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா. அதனால உங்களை விட்டு நான் தூரமாக போகிறேன்னா நீங்கள் தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. நான் உங்கள் பொண்ணுப்பா. என்றைக்குமே நான் தவறான முடிவு எடுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். அவள்கிட்ட எல்லாமே பேசிட்டேன். நான்
எந்த ஊருன்னு மென்ஷன் பண்ண போகிறதில்ல. என்னை மென்ஷன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை தேடுவீங்க. என்னை யாருமே தேடாதீங்க. நான் இப்போதைக்கு தனிமையாக இருக்க ஆசைப்படுறேன். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் பொண்ணு உங்கள் கண்ணு முன்னாடி வருவாப்பா, கவலைப்படாதீங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் நிச்சயமாக உங்கள் பொண்ணா உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன். அப்பா, எனக்கு தெரியும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கும் கஷ்டமாக தான்ப்பா இருந்துச்சு. இப்போ எழுத முச்சில் கூட நான் அழதான் செஞ்சேன். இந்த லெட்டரை படிக்கும் போது நிச்சயமாக நீங்களும் அழுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ்ப்பா அழாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்கள் அழுத எனக்கு பிடிக்காது. அழாதீங்கப்பா. உங்கள் பொண்ணு நிச்சயமாக நல்லா இருப்பா. நான் நிச்சயமாக நல்லா இருப்பேன். நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க எப்போவுமே என் பொண்ணு போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. நான் போல்டாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். அம்மாவை பார்த்துக்கோங்க, அம்மா அப்பாவே நல்லா பார்த்துக்கோங்க. போயிட்டு வரேன்ப்பா, பாய்மா, பாய்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த லெட்டரில் எழுதி வச்சுருக்கீங்க. இதை பார்த்தோன்னே உங்கள் அப்பா அம்மாவுக்கு மனசே உடஞ்சி போச்சு. உங்கள் அப்பாலாம் அப்படியே நின்றுட்டு இருந்தவர் அந்த பேப்பரை அப்படியே கையில் வச்சு சோஃபாவில் உட்காந்து அப்படியே அழுறாரு. ஓ ஏன்மா, ஏம்மா என்ன விட்டுட்டு போனேன்? நீ தானே எனக்கு உலகமே, என் உலகமே என்ன விட்டு போயிட்டுனா எப்படிம்மா? ப்ளீஸ்மா உன் ஏன்மா வந்துருப்பா, அப்பா கிட்ட வந்துருமா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்கிட்ட நான் கேட்டிருக்கணும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா அழுறாங்க. உங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து அழுறாங்க. அப்போ தான் வந்து ஜேகே என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனா, அங்கிள் ஆண்டி என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? ஆண்டி ஜேகே இங்கே வாப்பா அப்படின்னா, என்னாச்சு ஆண்டி ஏன் அழுறீங்க அப்படின்னோன்னா, நீங்கள் எழுதின லெட்டரை ஜேகே கிட்ட கொடுத்தோன்னே ஜேகேக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இதை படிச்சோன்னா, என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாப்பா ஏன் நம்மளை விட்டு போயிட்டாப்பா, அவன் எங்கேயோ போயிருக்காளம்ப்பா அப்படின்னோன்னா ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா டென்ஷனில் புதுன்னு மேலே வர்றாரு. இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெண்ட் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறு. அதனால வந்து அவர் வந்து மேலே வந்து பார்க்குறாரு. உங்கள் கபோர்டெல்லாம் திறந்து பார்க்குறாரு, ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயும் இப்படி எங்கெங்கேயும் சுற்றிட்டு இருக்காரு ரூமில். அப்போ வந்து ஒரு டைரி அவர் கண்ணுக்கு படுது. இது என்ன டைரி அப்படி சொல்லிட்டு, இந்த டைரி அவகிட்ட நான் பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லிட்டு அந்த டைரி எடுக்கிறாரு. அந்த டைரியில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே என்ன பிக் தான் இருக்குன்னா, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதுல வந்து உங்களை வந்து ஜேகே வந்து ஊஞ்சலில் தள்ளி விடுற பிக்கு. அது பார்த்துட்டு அடுத்த பேஜ் எடுக்கிறாரு. அடுத்த பேஜ் ஃபுல்லாக வந்து ஜேகேயோட கேண்டிட் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி ஃபோட்டோஸாக இருக்குது. ஜேகேக்கு ஷாக் ஆகிட்டுமே இவ்வளோ ஃபோட்டோஸ் என்னோடது வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஒய்யனதுக்கு என்னோட ஃபோட்டோஸ் இவ்வளோ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஜேகே ஷாக் ஆகிட்டாரு. அடுத்தது எடுக்கும் போச்சில் தான் அதில் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க, ஜேகே ஒன்று நான் எப்போ காதலிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரில, அன்னைக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குதா, என் மாமா பையன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா, அப்போ நீ தான் வந்து காப்பாற்றின. அப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு ஈர்ப்பு உன் மேலே வந்துச்சு. அப்போ எனக்கு புரியல அது லவ்னு. ஆனால் போக போக தான் தெரிஞ்சிச்சு உன் மேலே நான் வந்து லவ்வில் விழுந்துட்டேன். இதை எப்படி சொல்லணும் எனக்கு தெரில. அப்பப்போ பார்ப்பேன், உன்னை ரசித்து பார்ப்பேன். அதை நீ நோட் பண்ணுவியான்னு தெரில, ஆனால் எப்போவுமே உன்னை ரசித்து பார்த்துட்ருப்பேன். அதுவே போதும்னு எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. அடுத்து வந்து எழுதிருக்கீங்க டேட் போட்டு, இன்னைக்கு என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் ஜேகேவோட வீட்டில் தான் போனேன். அவன் க்யூட்டாக பேபி மாதிரி தூங்கிட்டு இருந்தான். அதை பார்க்கும் போச்சுல அவனை எழுப்ப கூட என் மனசு கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தான். அவனை பார்க்கும் போச்சுல ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மன்மதனே நீ கலைஞன்தான், மன்மதனே நீ கவிஞன்தான், மன்மதனே நீ காதலன்தான், மன்மதனே நீ காதலன்தான், என்னை உனக்குள்ளே தோலைத்தேன் ஏனோ தெரியல, உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரல, உன்னன் ரசிகை நானும் உனக்கே புரியவில்லை, எத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன் எவனை பிடிக்கவில்லை, 20 வருடம் உன்னை போயவனும் என்னை மயக்கவில்லை, எத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன் எவனை பிடிக்கவில்லை, 20 வருடம் உன்னை போயவனும் என்னை மயக்கவில்லை. உன்னை பார்த்தது இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே உன்னை ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உன்னை எழுப்பவே செஞ்சேன். இப்போ நினச்சா கூட
அது எனக்கு கனவு மாதிரி தோணுது அப்படின்னு எழுதியிருக்கீங்க. இது கேட்டோன்னா ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டு, என்னது ஒயின் என்ன லவ் பண்ணாளா அப்படிங்கிற மாதிரி. என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சோ அவ்வளோ சேடாகவே முடிஞ்சிச்சு. நாங்கள் போனப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜேகேயும் மாயாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். கஷ்டமாக தான் இருந்துச்சு. முந்தையாவது கொஞ்சமாவது ஹோப் இருந்துச்சு, இப்போ அந்த ஹோப்பு கூட இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓகே ஜேகே, நீ ஹாப்பியாக இருந்தனா எனக்கு அதுவே போதும். உனக்கு அந்த மாயா கூட தான் ஹாப்பியாக சந்தோஷமாக உன் லைஃப்பை லீட் பண்ணுவேன்னு தோணுச்சுன்னா தாராளமாக லீட் பண்ண ஜேகே. நான் எந்த தடையாகவும் இருக்க மாட்டேன். உன்னோட கடைசி வரைக்கும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வெல்விஷராக எப்போவுமே உன் கூட இருப்பேன் ஜேகே. இப்படி நான் வாயால் அசால்ட்டாக சொல்கிறேன், பட் இருந்தாலும் என் மனசு வலிக்குது ஜேகே. ஏன்னு தெரில, என் மனசால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தெரில, மேலே பைத்தியம் ஆகிட்டேன்னா இருக்கும், அதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா இருக்கும். ஏன் ஜேகே, கடைசி வரை என் காதல் உனக்கு புரியாதாடா? ஏண்டா என் காதல் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு எழுதியிருக்கீங்க. எனக்கு இது கூட நான் தாகிக்கிட்டேன், ஆனா நீ என்கிட்ட சொல்லாம வேற ஏதோ ஒரு பொண்ணு சொல்லிதான் எனக்கு தெரியுது பார்த்தியா நீ லவ் பண்றது. அப்போ என்ன நீ பெஸ்ட் ஃப்ரெண்டாவது கன்சிடர் பண்றியா ஜேகே? ஒருவேளை என்ன ஃப்ரெண்டா மட்டும் தான் நீ கன்சிடர் பண்றியா, இல்லை அதுவே டவுட்டு தானா? நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா உன் மேலே ஒன் சைட் லவ்வாக தெரியலன்னா நீ என்ன ஃப்ரெண்டாக கூட கன்சிடர் பண்ணலையா ஜேகே? அதான் என்கிட்ட நீ மாயா லவ் பண்ணுறது சொல்லலையா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் போட்டு எழுதியிருக்கீங்க. இன்னைக்கு ஜேகே வந்து என்கிட்ட சாரி கேட்டான். கோவம் இருக்க தான் செஞ்சிச்சு, பட் என்ன பண்ண முடியும்? அவனோட க்யூட்டான ஃபேஸை பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. என்னோட கோபம் எல்லாமே அப்படியே காற்றுல கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் லவ்வா என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அடுத்த டேட் போட்டு எழுதிட்டீங்க. இன்றைக்கி வந்து ஜேகே வந்து என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணால் மாயாவுக்கு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகணும், நீயும் வான்னு. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் லவ் பண்ணுற பையன் அவள் லவ்வர் கூட போகிறத நான் வந்து கூடவே இருந்து பார்க்கணுன்னு. பட் இருந்தாலும் ஜேகே உனக்காக நான் எதையும் செய்வேன்டா, அதான் நான் உன் கூட வாரேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறீங்க, இன்றைக்கி ஜேகே வந்து மாயாவை கை கொடுத்துட்டு போனான். அது பார்க்க முச்சு மனசே உடஞ்சி போச்சு. ஏன் ஜேகே, ஏன்டா என்ன இப்படி ஹர்ட் பண்ணுற அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. நட்பு என்னும் நூலகத்தில் நான் கண்ட புத்தகம் நீ. சில புத்தகங்கள் சிறுகதையில் முடிந்துவிடும், நீ மட்டும் தொடர்கதையாக என் மனது. காதலுள் தோழமை அவசியம் என தோழமையில் காதல் காண்பதில் என்ன பிள்ளை. இந்த கவிதை புரியுதா ஜேகே உனக்கு? காதலில் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் காதல் எதிர்பார்த்தது தப்பாடா? உன்னோட காதலை நான் எதிர்பார்த்தது தப்பா ஜேகே? ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு என்ன ஹர்ட் பண்ணாது. நீ இந்த மாயா கூட இருக்கும் போச்சுல ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஏதோ நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்குடா. அவ்வளோ கஷ்டமா இருக்கு, என் மனசே உடையிற மாதிரி இருக்கு ஜேகே அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே உனக்கு ஞாபகம் இருக்கா ஜேகே, நான் இன்னைக்கு வந்து உன்கிட்ட வந்து உன்னோட ஐடியல் டைப் என்னன்னு கேட்டேன். நீ என்ன தெரியுமா மென்ஷன் பண்ண, உனக்கு சிட்டி கேர்ள்ஸ் தான் பிடிக்கும், அதுலேயும் மாயா தான் சிட்டி கேர்ள். அவ்வளோ லவ் பண்ணா நீ வந்து சிட்டிலேயே செட்டில் ஆயிடலான்னு நினச்சி சொன்னேன். அப்போது நீ என்ன சொல்லி சொன்னேன்னு எனக்கு தெரில. நான் கொஞ்சமாவது ஹோப் வச்சுருந்தேன், ஓகே ஜேகேக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. கடைசியில் நீ வந்து வில்லேஜ்களை உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டல, அது ஏதோ என்னையே நீ ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஜேகே. ஏதோ என்னை பார்த்தே நீ சொன்ன மாதிரி இருக்கு, ஒன்னெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு சிட்டி கேர்ளை தான் பிடிக்கும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஜேகே. நான் அப்பவே நொறுங்கிட்டேன். தெரிலடா, ஒன்று காதலிக்கவும் முடியல, காதலிக்காமல் இருக்கவும் முடியல, ஃப்ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கேன், உன்னை ஃப்ரெண்டாகவும் பார்க்க முடியல, உன்னை லவ் பண்ணாமலும் இருக்க முடியல. ஏன்டா என்னை கொல்ற? ப்ளீஸ் ஜேகே, இப்படி என்ன கொல்லாதடா. உன் வார்த்தையாலையும் நீ மாயா கூட இருக்கிறத பார்க்குறதையும் என்னால் தாங்கிக்க முடியலடா, அவ்வளோ வலிக்குது எனக்கு அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் போட்டு இன்னைக்கு வந்து ஜேகே மாயா சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டையும் கலத்திட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் செயினையும் கலத்திட்டான். அவன் தான் சின்ன வயசில் சொன்னான், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் செயின் எப்போவுமே நம்ம ரெண்டையும் கழுத்தில் இருக்கணும், என்றைக்குமே கலத்தக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வேறு வாங்கிட்டான். அதில் வேறு சொன்னான், சூரியன் இல்லைன்னா சந்திரன் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னான். ஆனால் இப்போ வந்து சூரியன் இல்லாமல் இந்த சந்திரனால் இருக்க முடியல ஜேகே.
ஆ உன்னால இருக்க முடியல ஜேகே அந்த சூரியன் இல்லாம. அப்ப நான் எதுக்குடா உனக்கு? ஆ அவ்வளோ வேலை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ வந்து மனசதான் உடைச்சேன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைச்சிட்ட ஜேகே. வேண்டாம் வேண்டாம், இப்படி பண்ற. உன்னை என்னால வெறுக்க கூட முடியல ஜேகே. முடியலடா, வலிக்குது. யாருக்கிட்டாலன்னு கூட தெரில ஜேகே. இது எழுத முடிச்சு எனக்கு அவ்வளோ அழுகையா வந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் எழுதினேன் தெரியுமா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் டேட் போட்டு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஜாக் வந்து சொன்னா மாயாக்கும் ஜேகேக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் இல்லைன்னா கூட ஜேகே ஹாப்பியாக இருப்பான்னு நினச்சேன். பட் இப்போ மாயாவும் சீட் பண்ணிட்டு போனது எப்படி ஜேகே அக்செப்ட் பண்ணி தரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் டேட் போட்டு நேற்று ஜேகே நான் மாயா நினச்சி என் கூட அப்பா இருந்துட்டான். நான் எவ்வளவோ சொன்னேன் நான் மாயா இல்லைடா நான் ஒய்யன்னு. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. மாயா மாயான்னு சொல்லி என் கூட இருந்துட்டான். இது அவன்கிட்ட சொல்லக்கூட என்ன முடியல. ஏன்னா நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்பத்திக்காக அவன் என்ன லவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் லவ்வே கிடையாது, ஏதோ கில்ட்டில் என்ன லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எனக்கு வேண்டவே வேண்டாம். அதான் நான் ஜேகிட்ட வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். ஏதோ நார்மலாக அவன் வந்து என் பெட்டில் வந்து படுத்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் வேணா நீ எடுத்துக்கிட்ட ஜேகே, அதுவும் மாயான்னு நினைச்சு எடுத்துக்கிட்டடா. அதான்டா என்னால தாங்கிக்க முடியல. நான் மாயாவாடா உனக்கு? ஏன் ஜேகே இப்போ என்ன டார்ச்சர் பண்ற நீ அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு நீங்க எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அடுத்த 2 மாசத்துக்கு அப்புறம் டேட்டை போட்டு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்க அப்பா வந்து மாமா பையன் கூட நிச்சயம் பண்ணிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அவன் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாலாம் பேசுகிறான், எனக்கு தாங்கிக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய நியூஸு, என் மண்டையில் இடி விழுந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸை நான் கேட்டுட்டேன். ஆமாம், நான் ஜேகேயோட குழந்தைய வயிற்று சுமக்கிறேன். இதை அவன்கிட்ட சொல்லவும் என்னால் முடியலை. என் மனசுக்குள்ளேயே நான் பூட்டிட்டு அழுறேன். ஜாக்கி எவ்வளவோ சொன்னான், நீ சொல்லு ஜேகே கிட்ட, இல்லாட்ட நான் சொல்கிறேன்னு. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே ஜேகே கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிம்பத்திக்காக அவன் என்ன லவ் பண்ணுற மாதிரி ஆயிரும், இல்லாட்ட அந்த குழந்தைக்காக எனக்கு கட்டாயப்படுத்தி என்ன லவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த லவ் எனக்கு தேவையே கிடையாது ஜேகே கிட்ட இருந்து. அதுக்கு நான் ஒன் சைடாகவே அவனை லவ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜேகேக்கு இதை பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது. அப்புறம் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவருக்கு வந்து அந்த குடிச்சிட்டு பண்ண அத்தனையும் இது வாஸ்தவத்தில் தான் அவருக்கு வந்து ரீகால் ஆகுது. இந்த கர்மத்தெல்லாம் பண்ணி வச்சோம்னு சொல்லி அவர் உடஞ்சிட்டாரு. கடைசியில் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க, இன்னைக்கு வந்து என் மாமா பையன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், ஜேகே தான் வந்து என்னை காப்பாற்றினான். நான் வந்து நாளைக்கு இந்த இடத்த விட்டு போக போகிறேன், இந்த ஊரை விட்டே போக போகிறேன். என்னால் இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க முடியுமான்னு தெரில. ஜேகே கூட நடந்தது, அதுக்கு வந்து மாமா பையன் படுது எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்குது. நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், மறக்க முடியாது தான், இருந்தாலும் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அப்பா அம்மா விட்டும் போகிறேன், ஜேகே விட்டும் போகிறேன். தெரில, டெய்லி அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அவனை பார்த்துட்டே இருந்தேன் டெய்லியும். இப்போ திடீர்னு அவனை பார்க்கவே முடியாதுங்கிற பட்சத்தில் தான் எனக்கு மனசு வலிக்குது. என்னதான் அவன் என்னை காயப்படுத்தினாலும் எப்போவுமே அவன் என்னோட லவ், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் தான். என்றைக்குமே அது மாறாது. அவனை தவிர நான் வேற யாரையும் பார்க்கவும் மாட்டேன், இதுக்கப்புறம் காதலிக்கவும் மாட்டேன். எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் ஜேகே மட்டும்தான், நீ மட்டும்தான்டா, ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அண்ட் ஐ எம் கோனா மிஸ் யூ ஜேகே அப்படின்னு எழுதிட்டு, வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் வயன் அப்படின்னு கீழே எழுதிட்டு, அப்புறம் ஒரு ஸ்கேன் பிக் மட்டும், ஃபோட்டோ மட்டும், என்னென்னா அந்த வயிற்றில் வந்து ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, அந்த 3 மந்த்தாக ஏதோ ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, அந்த ஸ்கேனை அந்த பிக்கை மட்டும் அப்படியே ஃபோட்டோ மட்டும் அந்த டைரியில் ஒட்டி வச்சுருக்கீங்க. இதை பார்த்தோன்னு ஜேகேக்கு மனசே நொறுங்கிட்டு, வேண்டியோ என்ன இப்படி பண்ணேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நான் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஃபீட்பேக் தாங்க. ஓகேவா? பாய் பாய்.